சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த நாளுக்கு உண்டான தேவனுடைய வார்த்தை கவனமாக கேளுங்க. 2 பேதுரு 3:11-14. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. நமக்கு எப்படி பிறப்பு இருக்கிறதோ அதே போல் இறப்பு இருக்கிறது. நாம் இறந்த பிற்பாடு நமக்கு உடனே மறுபிறப்பு மாதிரி ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீங்க செத்த பிற்பாடு நம்ம அவ்வளோதான் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரீரம் தான் இங்கே இருக்கும். நம்ம ஆவி என்ன செய்யும்? தூதர்கள் நம்மளை கொண்டு போவார்கள், இளைப்பாறுதல் போயிடுவோம். ஆனால் அது போகிறதுக்கு உண்டான அந்த நினைப்பு, அங்கே போகிறதுக்கு உண்டான ஒரு தகுதி, அது போகிறதுக்கு உண்டான ஒரு குவாலிஃபிகேஷன், அது எல்லாமே நம்ம ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. கரையற்றவர்களும் பிழை அற்றவர்களும் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி, அவர் சந்நிதியிலே அவருடைய சமூகத்தில் பரலோகத்தில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாக என்ன செய்யுங்க? ஆசீர்வதிக்கிற கர்த்தர், சுகத்தை கொடுக்கிற கர்த்தர், பலத்தை கொடுக்கிற கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஜாக்கிரதையாக இரு. என்ன சொல்கிறாரு? இந்த பூமியிலே நீ ஜாக்கிரதையாக வாழு அப்படிங்கிறார். அப்படின்னா நீ இந்த பூமியிலே பரலோகத்துக்கு வரும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ பரலோகத்தின் பிள்ளை என்று அழைக்கப்பட்டிருக்கிறாய். பரலோகத்தின் தேவனால் நீ என் பிள்ளை என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். ஆனால் நீ பரலோகத்துக்கு வரும் வரைக்கும் இந்த பூமியிலே கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் பரிசுத்தமாக கூடிய மட்டும் எல்லாரிடத்திலும் சமாதானமாக. இதில் எவ்வளோ காரியம் இருக்குது. அவர் சந்நிதிக்கு வருவதற்கு உண்டான ஒரு தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திருப்பி சொல்லுங்க. ஆகையால் பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக. அப்ப என்ன சொல்றாரு? நீங்க இந்த பூமியில வாழும்போது நீங்க பிழை இல்லாமலும் கரை இல்லாமலும் சமாதானமாய் வாழ்ந்தால்தான் நீங்கள் அவர் சந்நிதிக்கு வர முடியும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த பூமியில் நீ எதில் ஜாக்கிரதையாக வாழணும்? ரோட்டில் நடக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக நடக்கிறோம், ஒரு வேலையில் ஜாக்கிரதையாக வேலையை பார்க்குறோம், ஒரு சமைக்கும் போது ஜாக்கிரதையாக சமைக்கிறோம், எத்தனையோ காரியங்களிலே கவனமாக ஜாக்கிரதையாக ரொம்ப பாதுகாப்பாக நம்ம நடக்கிறோம். நல்லது. ஆனால் பரலோகத்து போகிறதுக்கு ஒரு ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நீ எவ்வளோதான் கோடிக்கணக்கில் சொத்து வைத்தாலும் கண்டிப்பாக மரணம் இருக்கிறது. இந்த பூமிக்கு அடுத்து நமக்கு பரலோகம் என்று ஒன்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு உண்டான தகுதி, அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் என்ன என்று கேட்டால், நீங்கள் கரையில்லாமல் வாழணும், பிழை இல்லாமல் வாழணும். மாறாக 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ சமாதானமாக தான் என் சந்நிதிக்கு நீ வரணும். நீ சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் என் சந்நிதிக்கு நீ வர முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கையிலே, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையிலே உன் உள்ளத்திலே உன் ஆவியிலே கரை இருக்கிறதா அல்லது பிழை இருக்கிறதா நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மாறாக நீ சமாதானமாக தான் என் சந்நிதிக்கு வரணும். நீ சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ இந்த பூமியில் வாழ்ந்துட்டு நீ செத்த பிற்பாடு நீ பரலோகத்துக்கு வர முடியாது. மனிதர் பேசி வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டி இருக்கிறது. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொந்தங்களில், உறவுகளே, நண்பர்களே, வாழ்க்கையிலே சமாதானத்துக்கு முக்கியத்துவப்படுத்துங்க. ஏசப்பா சொல்கிறாரு, கூடிய மட்டும் எல்லாரிடத்திலும் சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே குறிப்பாக முதல்ல நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தாய் தாப்பன், கூட பிறந்த அண்ணன் தம்பி, கூட பிறந்த அக்கா தங்கச்சி உறவில் அவங்களோடு சமாதானம் வாழ நீங்கள் என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. என் தங்கச்சியோட பேச மாட்டேன், எங்கள் அக்கா கூட பேச மாட்டேன், என் அம்மாவோட பேச மாட்டேன், மாமியார்ட்ட பேச மாட்டேன், அத்தையிட்ட பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர்கள் தவறு பண்ணினாலும் நீங்கள் மன்னித்து சமாதானம் வாழ கற்றுக்கொள்ளுங்க. அப்படி வாழ்ந்தால் தான் நம்ம அவர் சந்நிதிக்கு போக முடியும்.
அவர்கள் உங்களுக்கு தவறு பண்ணியிருக்கலாம், உங்களை வந்து ஏதோ குற்றப்படுத்தியிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், கரையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், பிழையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போது தான் பரலோகத்துக்கு நம்ம பிரவேசிக்க முடியும். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, சாதாரண ஒரு மேட்ரு, சிம்பிளான ஒரு மேட்ரு. இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நிறைய பேர் பேசாமல் இருக்கிறாங்க, முறுமுறுத்துக்கிட்டு குற்றப்படுத்திட்டு குறை பேசிக்கிட்டு பேசாமல் இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. திடீர் எந்த இடத்துல மரணம் சம்பவிக்கும், இயேசு எந்த இடத்துல வருவார், அவர் திருநெல்வேலி போல வருவேன் அப்படிங்கிறாரு, திருநெல்வேலி போல வருவேங்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு அழைப்பு இருக்கிறது, நியாய தீர்ப்பு இருக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. அந்த இடத்துல நம்ம ஒருவர் படுத்திருப்பாங்க, ஒருவர் தூக்கி போவாங்க, ஒருவர் கைவிடப்பட்டு போவாங்க, இவர் நிலைமை இருக்கிறது. அப்போ நம்ம பரலோகத்துக்கு போகணும், அதுக்கு தகுதியாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ சொல்கிறாரு, நீ வந்து ஜாக்கிரதையாக நீ இருந்துக்க. எதில் ஜாக்கிரதையாக இருக்கிற? நீ எல்லாம் சமாதானம் வாழ்றியா, உன்னை ஆராய்ந்து பார், உன்னை சிந்தித்து பார் என்று சொல்லுகிறார். அதனால் குறிப்பாக பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். இன்றைக்கி பிள்ளை எதிர்காலத்துக்கு சில காரியங்கள் ஆயத்தம் பண்ணுறோம், ஒரு வீடு ஆயத்தம் பண்ணுறோம், வீடு கட்டுவதுக்கு ஆயத்தம் பண்ணுறோம், எல்லாம் ஆயத்தம் பண்ணுறோம், நல்லது. ஆனால் நீ எவ்வளோ தான் கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சாலும் அது உன்னோடு கூட வரப்போவது கிடையாது. நீ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, கரையில்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து, பிழையில்லாத வாழ்க்கை வாழ்ந்து, சமாதானமான வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிற போது தான் நம்மளுக்கு பரலோகத்தில் அவர் சந்நிதி முன் வர முடியும். சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம்னா சந்நிதிக்கு வர முடியாது. அப்புறம் அந்த நாளிலே நம்ம எல்லாம் ஒரு தீர்மானம் எடுப்போம், எல்லாரிடத்துல நான் கூடிய முடியும் சமாதானமான வாழ்க்கை வாழ்வேன் அப்படிங்கிற தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இப்போ வந்து நான் தரிசனத்தோடு சொப்பனத்தோடு உனக்கு பேசுவேன். இப்போ வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதா, வேதனை இருக்கிறதா, கஷ்டம் இருக்கிறதா, நெருக்கம் இருக்கிறதா, எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வராமல் இருக்கிறதா, ஒரு வேலை காரியம் கிடைக்க வேண்டிய கலங்கி கொண்டு இருக்கிறா, ஏன் கிடைக்கல, நீ அவர்கிட்ட கேட்கலாம். என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா, அவர்கிட்ட நீ கேட்கலாம். அல்லது அதுக்கு நான் என்ன செய்யணும், அவர்கிட்ட நீ கேட்கலாம். அவரை தரிசிக்கலாம், அவரை பார்க்கலாம், அவர் முகத்தை பார்க்கலாம், அவர் காயப்பட்ட கடத்தை பார்க்கலாம். அதுக்குண்டான தகுதி என்ன என்று கேட்டால், திருப்பி வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாவரோடும். எப்படி போட்டிருக்கு கவனிங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பரலோகத்துக்கு போறதுக்கான தகுதிகளை நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்கிறாங்க. ஒரு இன்ஜினியர் படிக்கிறதுக்கு, ஒரு டாக்டர் படிக்கிற படிப்புக்கு பார்த்தா ஒரு புக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 1 இன்ச்சு அகலம், 2 இன்ச்சு 3 இன்ச்சு அகலத்துக்கு இருக்குது. அப்படி ஒரு புக்கு 10-15 புக்கு இருக்குது. அதெல்லாம் படிக்கிறாங்க. எதுக்கு? உலகத்தில் வாழ்வதற்கு, உலகத்தில் முன்னேறுவதற்கு, உலகத்தில் சம்பாதிப்பதற்கு. பட்டம், படிப்பு, தகுதி எல்லாமே. அது உலகத்தில் வாழ்வதற்கு பட்டம், படிப்பு, தகுதி. உங்கள் பேருக்கு பின்னால் BA, MCOM, B.Ed அப்படி போடுறீங்க, நல்லது. அது உங்களுடைய தகுதியை காட்டுகிறது. அது உங்கள் தகுதியை காட்டுகிறது. அது உலகத்தில் நீங்கள் வாழ முடியும், சம்பாதிக்க முடியும், வாழ முடியும். ஆனால் நீங்கள் சம்பாரித்து வாழ்ந்து முடித்த பிற்பாடு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வயது ஆகும். கண்டிப்பான முறையில் 70 வயது 80 வயது ஆகும். அதுக்கப்புறம் மரணம் சம்பவிக்கும். அதுக்கப்புறம் நம்முடைய தகுதி எப்படிப்பட்ட தகுதியாக இருக்கிறது? நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் BA, BCom, MBA, B.Ed படிச்சிருக்கிறேன், எனக்கு பரலோகத்தில் இடம் இருக்குது நீ சொல்ல முடியாது. உன் படிப்பும் அந்தஸ்தும் உன் தகுதியும் இந்த பூமியில் வாழ்வதற்கு தான், அது பரலோகத்துக்கு கிடையாது. அப்போ பரலோகத்துக்கு உண்டான தகுதி, பரலோகத்துக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்ன அப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா, அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் சமாதானத்தில் நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் வந்து ஸ்தம்பித்து போய் ஒரு ஆடாமல் அசையாமல் 2 கண்ணு என்னை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு உள்ளத்தில் ஒரு பயம் உண்டாகிற மாதிரி, ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி நான் உணர்றேன். ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் என்ன தான் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தாலும் ஒன்றும் இல்லை, அப்பாட்ட அறிக்கைட்டு மன்னிப்பு கேட்டு நீங்கள் புதிய வாழ்க்கை வாழலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. ஐயோ நான் அவன் நாத்தட்ட பேசாமல் இருக்கனே, என் அத்தட்ட பேசாமல் இருக்கனே, இப்போ பரலோகத்துக்கு போக முடியாதா? போகலாம். ஒன்றும் இல்லை, தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அவ்வளோ பெரிய முயற்சி கிடையாது. சரிங்களா? பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் பரலோகத்தில் இடம் இருக்குது. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பரலோகத்தில் இடம் இருக்குது. அப்பாடா கொடுமை. நீ உம்முன்னு இருந்தீங்கன்னா இடம் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தில் இடம், உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தில் ஒரு சீட்டு போட்டு வச்சுட்டாரு. ஏன்னா அப்பா சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் போய்
நான் உங்களுக்கு ஒரு சீட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டார். அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு எனக்கு ரிசர்வ் பண்ணியாச்சு, ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு. அல்லேலூயா. டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு. ரிசர்வ் பண்ணவங்களா? அல்லேலூயா. எனக்கு அங்கே இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எப்போ டிக்கெட் ரிசர்வ் ஆச்சு? ஞானசன் எடுத்தோடனே டிக்கெட் உங்களுக்கு ரிசர்வ் ஆயிடுச்சு. என்ன? அதனால் உங்களுக்கு நீங்கள் பிரயாணப்பட்டு போகலாம், பயப்படாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ஆவியில் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1 படி என்ன? ஆவியில் நடக்கணும், ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. புரியுதுங்களா? அப்படின்னா அதில் ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வரணும். நீ 100 வீடு வச்சுருந்தாலும் சரி அதில் சந்தோஷம் கிடையாது. நீ 100 பவுன் வச்சுருந்தாலும் சந்தோஷம் கிடையாது. ஆனால் உங்களை என்னையும் பரலோகத்தில் ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. அதுதான் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? 24 மணி நேரமும் பரலோகத்தில் தேவ தூதர்கள் பரிசுத்தர் அல்லேலூயா பரிசுத்தர் துதிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பரலோகம் இங்கே வரணும்னா உங்களுக்குள்ள ஒரு துதி என்ன செய்யணும்? எலும்புன்னு பார்த்துக்கோ. துதி எழும்பும் போது எல்லா பாவ கரையிலும் உங்களை விட்டு ஓடிடும். ரைட், ஓகே. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்குறான தகுதி பரிசுத்தம், 2வது கரை இல்லாமல், 3வது பிழை இல்லாமல், 4வது சமாதானமாக என்ன செய்யணும்? வாழணும். அல்லேலூயா. எல்லாம் ஒரு அறிக்கைட்டுருமா? இயேசுவே, என்னை நீங்கள் பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தியிருக்கிறீங்க. அதனால் இப்போ நான் யாரிடாவது சமாதானம் இல்லாமல் நான் வாழ்ந்திருந்தால் என்னை மன்னித்து நான் சமாதானமாய் வாழ நான் முயற்சி செய்கிறேன். கூடிய மட்டும் நான் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருப்பேன். என்னை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தினதுக்கு நன்றி. அல்லேலூயா. இப்போ பரிசுத்தமாய் நாம் என்ன செய்யணும்? இந்த பூமியில் வாழ வேண்டும். அப்போ எவைகளிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அதாவது 1 பேதுரு 1:15 நடக்கையிலே பரிசுத்தம். 1 பேதுரு 1:15 நடக்கையிலே பரிசுத்தம். முடிந்தவர்கள் எழுதி கொள்ளுங்க. நடக்கையிலே பரிசுத்தம். அதாவது எப்படின்னா நம்ம நடக்கையில் என்ன அர்த்தம்? நடக்கையிலே பரிசுத்தம் அப்புறம் என்ன அர்த்தம்? நடக்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிற சில காரியங்கள், குடும்பத்தில் செயல்படுகிற சில காரியங்கள், அந்நியர்களிடத்தில் பழகுகிற ஒரு சில காரியங்கள், பேசுகிறதுல எல்லா காரியத்திலும் ஒரு நடக்கைனா என்ன அர்த்தம்? வாழ்ந்து காட்டுவது. அப்படின்னா இப்போ வந்து சண்டை இல்லாத ஒரு குடும்பம் அப்படின்னா சரி, அவங்க நடக்கையில் சண்டை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நடக்கையில் நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டு சத்தம் வெளியே கேட்கக்கூடாது. 4 தெருவுக்கு நம்ம வீட்டு சண்டை போடுறது வெளியே கேட்கக்கூடாது. நடக்கையில் பரிசுத்தம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கணவன்கிட்ட எப்படி இருக்கிறீங்க, மனைவிட்ட எப்படி இருக்கிறீங்க, பிள்ளைகள்கிட்ட எப்படி இருக்கிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, நடக்கையிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்து 2வது எதில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் கண்களிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மத்தேயு 22:23, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22-23 எதில் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் கண்ணை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். வாசிக்க பார்ப்போம் அந்த வசனத்தை. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றாரு? இந்த சரீரத்தில் இங்கே கவனிங்க, எல்லாம் நிமிர்ந்து பாருங்க. பிரசங்கம் பண்ணும்போது வார்த்தை வரும்போது யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது. நல்லா காதல் செவி கொடுத்து கேளுங்க. அல்லேலூயா. இது சத்தியம். வாழக்கூடிய பரலோகத்துக்கு போகிறதுக்குண்டான ஒரு ட்ரீட்டு. ஓகே. அப்படின்னா இந்த கண் இருக்குது, காது இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, எத்தனையோ உறுப்புகள் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா கண்ணானது சரீரத்துக்கு என்னவா? விளக்காக இருக்கிற. இந்த கண்ணு சரி இருந்ததுன்னா உன் சரீரம் முழுவதும் என்ன ஆயிருமா? திருப்பி சொல்லுங்க அந்த வசனத்தை. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சரீரத்துக்கு விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால், உன் கண்ணு நல்லா தெளிவா இருந்துச்சுன்னா சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்பும் அது பலபலன்னு இருக்கும். உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்பும் வெளிச்சமா இருக்கும். உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்பும் இருளா இருக்காது. அப்படி என்றால் உன் கண்ணு வெளிச்சமா இருந்துச்சுன்னா உன் சரீரத்தில் இருக்கிற கிட்னி, குடல், ஈரல், தோல், ஸ்கின்னு, கால், பாதம், நகம், எத்தனை உறுப்புகள், உள்ளான உறுப்புகள் இருக்கு. இருதயம், ஹார்ட், இது எல்லாமே ஹார்ட்ல ஓட்ட விழுந்துருச்சு, இதயத்தில் ஓட்ட விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. குடல்ல கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. உள்ளான உறுப்புல எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இது எல்லாமே உள்ளான உறுப்பு. எல்லா உறுப்புகளும் சரியாக இயங்கினால்தான் நான் நடக்க முடியும். அப்போ எல்லா உறுப்பும், கிட்னி சரியில்லைன்னா வாழ்க்கை வாழ முடியாது.
கர்த்தர் வந்து 2 கிட்னி படைச்சிருக்கிறாரு. ஒரு கிட்னி ஃபால்ட்டாக, இன்னொரு கிட்னி மோச்சு இயங்கும். கிட்னியில் நிறைய வேலைகள் இருக்கு. அடுத்து இருதயம், லேப்டாப் இது சரியாக வேலை செய்யணும். அடுத்து நரம்பு, அடுத்து வந்து தோல், அடுத்து எலும்பு, இது எல்லாமே நல்லா வேலை செய்யணும். அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு உறுப்பை நீங்கள் சரியாக பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அவயத்தை சரியாக பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா, உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு அவயத்தை, ஒரு உறுப்பை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி சரியாக அதை பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா, உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பு அது வாழ்கிற வயதாக உறுப்பாக மாறிவிடும். அந்த உறுப்பு எந்த பழுது வராதே. உன் கிட்னி நல்லா இருக்கும், உன் குடலும் நல்லா இருக்கும், உன் ஈரல் நல்லா இருக்கும், உன் இருதயம் நல்லா இருக்கும். அப்படின்னு என்ன சொல்கிறான்னா, உன் கண்ணு உன் சரீரத்துக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படிங்கிறார். புரிஞ்சவங்க அல்லேலூயா? இந்த கண்ணு சரியா இருந்துச்சுன்னா உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் நல்லா இருக்கும். திருப்பி அந்த வசனத்தை மைண்ட்ல ஏத்துங்க, வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்ப சரீரத்துக்கு விளக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சரீரத்தில் இருட்டு கிடையாது, சரீரம் பிரைட்டா இருக்கிறது. அப்ப எல்லா உறுப்பும் பிரைட்டா இருக்கிறது. அப்ப கண்ணானது சரீரத்துக்கு விளக்கா இருக்கிறது. உன் கண்ணு தெளிவா இருந்துச்சுன்னா, உன் கண்ணு பரிசுத்தமா இருந்துச்சுன்னா, உன் கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா, அப்புறம் என்ன போட்டிருக்கு? உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் சரீரம் முழுவதும் சுகமா இருக்கும் அல்லது வெளிச்சமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அப்ப கண்ணு பாதுகாக்கிறது எப்படி? கண்ணை பாதுகாக்கிறது எப்படி? கண்ணாடி போடணும் அப்படியா? ஹலோ, கவனிக்கணும். உங்கள் உடம்புல எந்த வியாதி வராமல் இருக்கணும்னா ஒரே ஒரு உறுப்பை நல்லா வச்சுக்கோங்க. ஒரே ஒரு உறுப்பு, இந்த கண்ணை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கிட்னி நல்லா இருக்கும், குடல் நல்லா இருக்கும், ஈரல் நல்லா இருக்கும், எலும்பு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ கண்ணை எப்படி நல்லா வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீது சொல்கிறாரு, தீங்கை கண் முன்னாலே வைக்காத. வயசானவங்க சேரில் உட்காரலாமே, சேர் நிறைய காலியாக கிடக்கு. 80 வயசு அம்மா கீழே உட்காந்துருக்குறாங்க. சேரில் உட்காருங்க, அதான் உங்களுக்கு சேர் போட்டிருக்குல்ல. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். இந்த தேவசமத்தில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி வேறு எதுலையும் கிடைக்காது. சரிங்களா? 80 வயசு ஒரு அண்ணாளம்மா இரவும் பகலும் ஆலயத்தில் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் இரவும் பகலும் ஆலயத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 40 வயசு 25 வயசு ஆளா? எத்தனை வயசு? 80 வயசு ஆள். 80 வயசு ஆள். கவனிங்க, ஆலயத்தில் இருக்கும்போது 80 வயசு இல்லை, 90 வயசு கூட வாழலாம் தேவசமூகத்தில் இருக்கும்போது. ரைட். இப்போ என்ன சொன்னேன் நான்? கண்ணு. அப்போ நான் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் பாருங்கள், நான் கண்ணாடி போட்டிருக்கேன். அது 2வது மேட்ரு. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கண்ணை எப்படி வச்சுருக்கணும், உங்கள் உறுப்பு, உங்கள் உடம்புல இருக்க உறுப்பு நல்லா இருக்கணும்னா உங்கள் கண்ணை தெளிவாக வச்சுக்கோங்க. உங்கள் பார்க்குற பார்வை நல்லதை மட்டும் பாருங்கள். வேதம் சொல்லிக்கிறது, தீங்கை கண்ணு முன்னால் வைக்காத. உங்கள் கண்ணிலையும் என் கண்ணிலையும் ஆசீர்வாதம் இருக்கும். இருக்கா? சில பேர் வந்து செல்லில் வந்து பிள்ளை அப்படி ஆகி போச்சு, இப்படி ஆகி போச்சுலாம் சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன், அப்படியே ஒதுக்கிடுவேன். இந்த ஆக்சிடென்ட் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அப்படியே ஒதுக்கிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் தப்பான காரியத்தை கண்ணில் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே இங்கே வந்து உட்காந்துரும். பார்த்துக்கொள்ளுங்க, அது திருப்பி அதை நீங்கள் யோசிக்க வேண்டியது வந்துடும். தீமையான காரியத்தை கண்ணில் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. சரி, ஒருத்தர் கண்ணு மூலமாக உயர்ந்தார், ஒருத்தர் கண்ணு மூலமாக செழிப்பாக மாறினார், ஒருத்தர் கண்ணு மூலமாக சொல்ல முடியுமா? யாக்கோப்பு. வெரி குட். அவர் எப்படி? சென ஆடு தண்ணி குடிக்க வரும்போது மரப்பட்டையை முன்னாடி போட்டார், ஆடு புள்ளி போட்ட குட்டியாக போட்டுச்சு, சீமானை மாறிட்டார். எதன் மூலம் அந்த ஆசீர்வாதம்? கண்ணு மூலமாக வருகிற ஆசீர்வாதம். அதனால் உங்கள் கண்ணை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்களின் பரிசுத்தம். அடுத்து எபேசியர் 4:29, வார்த்தையில் பரிசுத்தம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா. நீங்க பேசுகிற காரியில உங்க வார்த்தை பரிசுத்தமான வார்த்தையா இருக்கிறதா? உங்க வார்த்தையில தீட்டு இருக்கிறதா? உங்க வார்த்தையில் அசிங்கம் இருக்கிறதா? அப்படின்னா நீங்க தப்பான வார்த்தை பேசினா கூட நீங்க பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. பரிசுத்தம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு வர முடியும். அப்படின்னா எதில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், எதில் பரிசுத்தம் அப்படின்னு கேட்டால், நான் எந்த பொண்ணையும் பார்க்கறதில்ல, எந்த பொண்ணையும் துறதில்ல, நான் பியூராக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்தில் ஓரம் கட்டிடுறாங்க. எல்லா காரியத்திலும் பரிசுத்தமாக வாழணும்.
உன் கண்ணு பரிசுத்தமாக இருக்கணும், பரலோகம் போக முடியும். உன் நடக்க பரிசுத்தமாக இருக்கணும், பரலோகம் போக முடியும். உன் வாயு பரிசுத்தமாக இருக்கணும், பரலோகம் போக முடியும். அப்பனா இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, வாசிங்க திருப்பி. கெட்ட வார்த்தை ஒன்றும், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். அப்பனா உங்க வாயில கெட்ட வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா, அருவருப்பு வார்த்தை பேசுனீங்கன்னா, நீங்க பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. 4 பேருக்கு பிரயோஜனம் உண்டாக அன்பான வார்த்தை, சமாதானமான வார்த்தை, இரக்கமான வார்த்தை, தாழ்மையான வார்த்தை, வெற்றியான வார்த்தை, விடுதலையான வார்த்தை, கிருபியான வார்த்தை, 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கிற வார்த்தையை நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு பரலோகம் இருக்கு. உன் வார்த்தை கேட்டு 4 பேர் வேதனைப்படக்கூடாது. உன் வார்த்தையை கேட்டு 4 பேர் சஞ்சலப்படக்கூடாது. உன் வார்த்தையை கேட்டு 4 பேர் கவலைப்படக்கூடாது. அவன் இப்படி சொல்லிவிட்டான், அவன் இப்படி வஞ்சிவிட்டான், அதை நினைக்கும் போது எனக்கு கவலையாக இருக்குது அப்புறம் ஒருத்தன் சொல்லக்கூடாது. உன் வார்த்தை ஒருத்தனுக்கு சமாதானமாக தான் இருக்கணும். உன் வார்த்தை ஒருத்தனுக்கு ஆறுதலாக இருக்கணும். உன் வார்த்தை ஒருத்தனுக்கு அடைக்கலமாக இருக்கணும். உன் வார்த்தை ஒருவனுக்கு வெற்றியாக இருக்கணும். உன் வார்த்தை ஒருத்தனுக்கு ஆறுதலாக இருக்கணும். உன் வார்த்தையை கேட்டு ஒருத்தர் வேதனைப்படக்கூடாது. உன் வார்த்தையை கேட்டு ஒருத்தர் அழுதக்கூடாது. உன் வார்த்தையை கேட்டு ஒருத்தர் சஞ்சலப்படக்கூடாது. இதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. உன் வார்த்தையில் பரிசுத்தம் இருக்கணும். நீ கெட்ட வார்த்தை பேசுறேன்னா உன் வார்த்தை அருவருப்பான வார்த்தை பேசி கொண்டிருக்கிறாய், உனக்கு பரிசுத்தம் இல்லை என்று அவர் சொல்கிறார். அப்படி என்றால் நீ வார்த்தையை பேசும்போது பரிசுத்தமான வார்த்தையாக நீ பேச வேண்டும். அதுதான் உனக்கு பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான வார்த்தையை தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்து ரோமர் 12:1-2 உங்கள் சிந்தையிலே பரிசுத்தம். ரோமர் 12:1-2 உங்கள் சிந்தையிலே பரிசுத்தம், எண்ணத்திலே பரிசுத்தம், நினைவிலே பரிசுத்தம், தியானிக்கிறதிலே பரிசுத்தம். எந்த காரியத்தை நீங்கள் சிந்தித்தாலும், எந்த காரியத்தை நீங்கள் தியானம் பண்ணினாலும், எந்த காரியத்தை நீங்கள் நினைச்சாலும் அதில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து சங்கீதம் 24:4-5 கைகளில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். உங்கள் கை நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும், அதில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அடுத்து யாக்கோப்பு 4:8 சொல்லுகிறது உங்கள் இருதயத்திலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இருதயத்தில் பரிசுத்தம். அடுத்து லூக்கா 8:18 உங்கள் செவிகளிலே பரிசுத்தம். அல்லேலூயா. ஹலோ, இதில் பரிசுத்தம் இல்லைங்க. என்னை காதை பாருங்க, இப்படி பிடிங்க பிடிங்க. பழைய ஏற்பாட்டில் லேவி ராமத்தில் காதை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறாங்க. காதை பரிசுத்தப்படுத்தி லேவி ராகம் 14 பார்த்தீங்கன்னா காதை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன் காதை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறாங்க தெரியுமா? கெட்ட விஷயம் என் காதுக்கு வரக்கூடாது, நல்ல விஷயம் என் காதுக்கு வரணும். அப்படின்னா உன் காதில் சில பேர் சண்டை போடுறதை அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சண்டை போடுறதை பார்ப்பாங்க, ஒன்று சண்டை போடுறதை கேட்பாங்க. என்னென்ன வார்த்தை சொல்லி வைக்கிறாங்க, என்னென்ன வார்த்தை சொல்லி திட்டுறாங்க, என்ன நம்ம அந்நிய பாஷை பேசுகிறான், அவன் வேற ஒரு பாஷை பேசுவான், அந்த பாஷையை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்ல வையானையா இப்படிலாம் பாஷை இருக்கா நின்று கேட்குறது. 2 பொம்பளை வீட்டில் புருஷங்கரை அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானா பக்கத்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது விட்டுப்பட்டு சமையல் அறைய கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அவன் வயிறதை கேட்டுக்கிட்டு இருக்கு. கொண்டாட்டி எப்படி வயிறான்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. அடுத்த வீட்டில் சண்டை நடக்கிறது, பக்கத்தில் சண்டை நடக்கிறது, ரோட்டில் கெட்ட வார்த்தை பேசுகிறது, அதெல்லாம் நின்று என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. நீ அப்படி கேட்டேன்னா உன் காதை நீ என்ன பண்ணுற, பரிசுத்தம் இல்லாத காதாக மாத்திர, உன் காது பரிசுத்த காதாய் மாற வேண்டும். அப்படி ஓயாமல் கேட்டீங்கன்னா உன் காது சீக்கிரம் கேட்காமல் போய்விடும். கைத்தட்டில் ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அப்படிப்பட்ட காரியத்தை அடிக்கடி கேட்டேன்னா உன் காது கேட்காமல் போயிடும். அப்புறம் நீ காது டாக்டர் போக வேண்டியது வரும், செலவு பண்ண வேண்டியது வரும். நல்லதை மட்டும் கேட்டுப்பாரு, உன் காது ரிப்பேரே ஆகாது, உன் காதுக்கு ஃபால்ட்டே வராது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உன் காதில் கேட்கும்போது தேநீரிட்ட பணியாரம் போல. அல்லேலூயா. அப்போ இதயத்தில் பரிசுத்தம், செவிகளில் பரிசுத்தம். அடுத்து ஆதியாகமம் 27:1 நாவிலே பரிசுத்தம். எதில் பரிசுத்தம் இருக்குன்னு, நாக்கு உருவாக்கும் சக்தி, நாக்கில் பரிசுத்தம். நீதிமொழிகள் 4:26 கால்களிலே பரிசுத்தம். நீதிமொழிகள் 4:26 உன் காலு பரிசுத்தமான இடத்துக்கு போகணும். உன் காலு ஆலயத்துக்கு வரணும், நன்மை செய்ய போகணும். உன் காலு கெட்ட இடத்துக்கு போகக்கூடாது. உன் காலு பிராந்தி கடைக்கு போகக்கூடாது. உன் கால் பொய் சாட்சி சொல்ல போகக்கூடாது. உன் கால் அடுத்தவனை முறுமுறுக்க போகக்கூடாது. உன் கால் அடுத்தவனை குற்றப்படுத்த போகக்கூடாது. உன் கால் அடுத்தவனை குறை சொல்ல போகக்கூடாது. உன் கால் பொய் சாட்சி சொல்ல போகக்கூடாது. உன் கால் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கால்களில் பரிசுத்தம். அல்லேலூயா. அடுத்து 2 கொரிந்தியர் 7:1 ஆவியில பரிசுத்தம். எதில் இருக்கணுமா, ஆவியில பரிசுத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியில் என்ன செய்யணும்,
பரிசுத்தமாக இருக்கணும். அடுத்து எபேசியர் 5:27 ஆத்துமால பரிசுத்தம், 2 கொரிந்தியர் 7:1 சரீரத்தில் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறவங்க அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க அல்லேலூயா. ஆமென். கவனிக்கிறீங்களா? இந்த வசனமெல்லாம் முக்கியமான வசனம். பேப்பர் இப்போ நடந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, சரிங்களா? இப்போ பரிசுத்த வாழ்வுக்கு அவசியமானவைகள், பரிசுத்த வாழ்வுக்கு அவசியமானவைகள் என்ன என்று கேட்டால், பாவத்தையும் பாவ கரைகளையும் அழிக்கக்கூடிய, பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே வார்த்தை, ஒரே இரத்தம், அது இயேசுவின் இரத்தம். 1 யோவான் 1:7 இருக்கிறது. எபிரேயர் 13:12 இருக்கிறது. அடுத்து பாவத்திலிருந்து பரிசுத்தமாவதுக்கு சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. அப்ப பாவம் வராமல் இருப்பதுக்கு, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அதுக்கு பாதுகாப்பு என்ன அப்படின்னு கேட்டால், 1 இரத்தம், 2 வார்த்தை, 3 தேவனுடைய ஆவி, 1 கொரிந்தியர் 3:16, 4 பரிசுத்தவான்களின் ஐக்கியம். பரிசுத்த வாழ்வுக்கு உண்டான ஒரு கருவி, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான ஒரு ஆயுதம், ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு இருக்க வேண்டும், நல்ல மனிதரோடு இருக்க வேண்டும். தண்ணி அடிக்கிறவன் ஐக்கியம் இருக்கக்கூடாது, புறணி பேசுகிறவன் ஐக்கியம் இருக்கக்கூடாது, பொய் சாட்சி சொல்கிறவன் ஐக்கியம் இருக்கக்கூடாது, குற்றப்படுத்துறவனோட ஐக்கியம் இருக்கக்கூடாது. தேவ மனிதர்களோடு, ஜெபிக்கிற மனிதர்களோடு, துதிக்கிற மனிதரோடு ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 4:5 ஜெப ஜீவியம் பரிசுத்தத்தை என்ன செய்யுமா? காத்துக்கொள்ளும். ஜெப ஜீவியம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. உச்சமாக இருக்கிறவங்க அல்லேலூயா. புரியுறவங்க அல்லேலூயா. இந்த காதலை வாங்கி இந்த காலை விடுறவங்க அல்லேலூயா. கவனிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. சரி, பரிசுத்தமே வாழ பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு கொண்டான ஒரு தாட்டு, ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். லூக்கா 18:13, சங்கீதம் 32:5, நீதிமொழி 28:13 பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். லூக்கா 15:21 பாவம் செய்யாதிருக்க தீர்மானம் பண்ண வேண்டும். லூக்கா 15:19 தேவன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். ஓகே, புரியுதா? கடைசி பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஐயா புரியுதாயா? புரியுதா அம்மா? ஐயா புரியுதாயா? வசனத்தை எழுதிக்கிறீங்களா? முக்கியமான காரியம். இப்போ பரிசுத்தத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கையை பிடிச்சி சொல்லுங்க. பரிசுத்தத்தின் ஆசீர்வாதம். எம்மா எம்மா சும்மா ஆசீர்வாதம் அலையாத. ஆசீர்வாதம் வேணுமா? இப்போ நான் சொல்கிறத கேளு. முக்கியமான பாயிண்ட், கடைசி பாயிண்ட். பரிசுத்தம் மூலமாக ஆசீர்வாதமா? ஜெபத்தில் ஆசீர்வாதம், துதியில் ஆசீர்வாதம், ஆனால் பரிசுத்தம் மூலமாக ஆசீர்வாதம் வருதுயா. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ஒன்று நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்ரு உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு உங்கள் பக்கத்தில் வரமாட்டான். அப்போஸ்தலர் 16:17 பரிசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னா பிசாசு உங்கள் பக்கத்தில் வரமாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். சங்கீதம் 66 வாசிங்க. 18, 19, 20 வாசிங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை இங்க அக்கிரம சிந்தை இல்லாமல் இருந்தா தான் ஜெபத்துக்கு பதில். அப்போனா பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் அக்கிரமம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அக்கிரமம் இல்லாமல் இருந்தால் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அடுத்து யோசுவா 3:5 நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் உடனுக்குடன் அற்புதம். உடனுக்குடன் அற்புதம். வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புதத்துக்கு முன்னால என்னது? உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்க. நாளைக்கு நான் அடுத்த வாரம் அடுத்த மாதம் நான் சொல்கிறாரு. என்ன சொல்லுங்க? நாளைக்கு எல்லாம் சொல்லுங்க. நாளைக்கு 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 எனக்கு அற்புதம். சரி, நாளைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு வேணுமா? என்ன அற்புதம் சொல்லுங்க? என்ன அற்புதம்?
கடை அடைஞ்சா ஒரு அற்புதம், வீடு கட்டினா ஒரு அற்புதம். அல்லேலூயா. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அற்புதம் இருக்குது. ஆனால் அதுக்கு சொல்கிறாரு, இந்த அற்புதத்துக்காக நீ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற, ஆனால் ஒரு காரியத்தை விட்டுற அப்படிங்கிறார். அவர் சொல்கிறாரு, நாளைக்கு உனக்கு அற்புதம் என்றால் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்களுக்கு அற்புதம். அல்லேலூயா. 2, நீங்கள் பரிசுத்தமாக இருப்பதனால ஒரு மேன்மை, ஒரு உயர்வு, ஒரு கனம், ஒரு அந்தஸ்து, ஒரு தகுதி, ஒரு அதிகாரம் உங்களை தேடி வரும். எப்போ வரும் கேட்டால், பரிசுத்தமான வாழ்க்கை நீங்கள் வாழும்போது. 2 தீமோத்தேயு 2:20-21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், ஒருவன் இவைகளை விட்டு சுத்திகரித்துக் கொண்டு தூய்மைப்படுத்திக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் எந்த நல்ல காரியங்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறான். புரியுதா? சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு, தூய்மையாக்கப்பட்ட பிற்பாடு, பரிசுத்தமாக்கப்பட்ட பிற்பாடு அவன் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறான். அல்லேலூயா. உங்களுக்கு தகுதி கிடைக்கிறது, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, உங்களுக்கு அதிகாரம் கையில் வருகிறது, உங்களுக்கு மலை மேலே இருக்கிற பட்டணம் போல உயர்வு வருகிறது. அதான் கனத்துக்கு பாத்திரம். அல்லேலூயா. யோசுவா 7:13 சத்துரு மேலே உங்களுக்கு என்ன செய்கிறது? ஜெயம் கிடைக்கிறது. ஆமென். இது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது கிடைக்கிற ஆசீர்வாதம். ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், உடனே அற்புதம் நடக்கும், இவ்வளோ பெரிய கனம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், மேன்மை கிடைக்கும். இது பரிசுத்த வாழ்க்கை. இதில் மெயினாக ஒரு காரியம் என்னென்னு கேட்டால், நம்மளுக்கு பரலோகத்தில் இடம் இருக்குது. ஆமென். அதுக்கு தான் பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், பிழை இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், கரையில்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும்போது நீங்கள் பரலோகத்துக்கு போவது மாத்திரமல்லாமல் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். பிசாசை நீங்கள் மேற்கொள்ளலாம், ஜெயம் கொள்ளலாம், வெற்றியான வாழ்க்கை வாழலாம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம்.